ஹாய் ஹலோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கடா. டேவோட அன்எக்ஸ்பெக்ட் செகண்ட் மேரேஜ் பார்ட் 3 தான்டா. நான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீடியோ போட முடியலை அப்படின்ட்டு. ஃபீல் பண்ணாதீங்க. நான் இனிமேல் புது ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. பழசே நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எனக்கு கமெண்ட் வேணும், கண்டிப்பாக லைக்கும் வேணும். நான் என்னோடய ஸ்டோரி எப்படி இருக்குன்ட்டு உங்களோட கமெண்டில் தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்குவேன். ஓகேடா, போன பாட்டிலேருந்து அப்படியே பார்க்கலாம். டேவோட பாட்டி தயங்கு சொல்லியிருப்பாங்க. அந்த சவுண்டு கேட்டு டேவை பார்க்குறீங்க, டேவ் உங்களை தான் பார்க்குறான். அவன் உங்களை பார்க்குறோன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி காலையில் நடந்து தான் ஞாபகம் வருது. டக்குன்னு கீழே குனிஞ்சுக்கிறீங்க. ஆனால் டே உங்களே பச்சை கண்ணு வாங்காமல் பார்க்குறான். அவங்க பாட்டி பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், இப்போ எதை பார்க்குறான் அப்படின்ட்டு அவங்க பாட்டி டே எங்கள் சைடு பார்க்குறான் அப்படின்ட்டு பார்த்தா உங்களை பார்க்குறான். டேவோட பாட்டிக்கு அவ்வளோ குஷி. பேராண்டி பையன் பொண்டாட்டி சைட் அடிக்கிறானா? பேராண்டி, என் பேத்தியை பார்த்தது போதும், அங்கே என்னடா நிற்கிற, உள்ள வா. பாடி இந்த வரேன் அப்படின்ட்டு அவன் பேக்கை ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு உள்ளதான் வந்து அவங்க பாட்டி கூட உட்காந்துக்கிட்டு உங்களையே தான் பார்க்குறான். நீங்கள் அந்த திங்ஸ்லாம் வச்சுட்டு கிச்சனுக்குள்ளே போயிடுறீங்க. கைகள்லாம் ஒரு மாதிரி நடுங்குது, பயமாக இருக்குது. உங்கள் அத்தைகிட்ட சொல்லிவிட்டு நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்றீங்க. ஏண்டாம்மா அப்படின்றாங்க. ஏன்னா டேவோட சவுண்டு அவங்க அம்மாவுக்கும் கேட்டிருக்கும், அவங்களுக்கு புரியுது. அவன் பையன் சவுண்டு கேட்டு தான் நீங்கள் பயந்து ரூமுக்கு போகிறோம்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இங்கே பாருடா, என் பையன் தான் பையனை ரொம்ப நல்லவன்னு சொல்கிறது எல்லாம் ஒரு மாதிரி பொய்ன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேன்டா, என் பையன் ரொம்ப நல்லவன். நீ அவனை பார்த்து பயப்படாதுடா. தெரியும்டா, காலையில் ஒன்று அந்த மாதிரி பண்ணதுக்கு எங்கே அவனை விட்டு நீ போயிடுவோன்னு தான் கோவத்தில் இப்படி பண்ணியிருப்பான். மற்றபடி அவன் மேலே உயிரே வச்சுருக்கான். என் பையன் இப்படி இருந்தது நான் பார்த்ததே இல்லை. இந்த சைடு தயாங் தான். நீங்கள் கிச்சனுக்குள்ளே போயிருப்பீங்க, நீங்கள் வருவீங்களான்ட்டு அவன் ஒரு மாதிரி கிச்சன் சைடே எட்டி பார்க்குறான். தயாங்கோட பாட்டி தலையில நாங்கன்னு கொட்டிட்டு என்னடா என் பேத்தி பார்த்துக்கிட்டே இருப்பால? இல்லை பாட்டி, எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. பார்த்து ஃபஸ்ட் டைம் என்ன கொண்டுட்டா. பார்வையிலே அன்னைக்கு செத்துட்டேன். அப்புறம் அவளுக்கு கல்யாணம் இன்னமும் நம்ப முடியல பாட்டி. இப்போ என் பொண்டாட்டியா என் வீட்டில் என் முன்னாடி நிற்கிறா. எங்க காலையில் அவளை பண்ணதுக்கு என்னை விட்டுட்டு போயிடுவாளோ, என்னை பெற்று விட்டே போயிடுவாளோன்னு பயத்தில் ஓடியாந்து. ஆனால் இப்போ அவளை பார்க்குறியா பாட்டி, எப்படி இருக்கா? என் முன்னாடி ரொம்ப அழகாக இருக்கால பாட்டி அப்படின்ட்டு அவங்க பாட்டிகிட்ட சொல்லிட்டு அவன் கண்ணெலாம் டியர்ஸ் வருது. எதுக்குடா அழுகிற? இல்லை, இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீ தானே பாட்டி, சொல்லு பாட்டி. அப்புறம் என் பேரனுக்கு பிடிச்சவ, அவளை சீக்கிரம் விட்டுருவேனா என்ன? ஒரு கொள்ளு பேரன் ஒரு கொள்ளு பேத்தி பார்க்க மாட்டேன் பாட்டி. உன் பொண்டாட்டிய ஓ ரூம்ல தான் சொல்லியிருக்கேன். உன் ஆத்தாக்காரி கூட நீ பொடி பையன்னு சொன்னான் ஃபஸ்ட் இயர் போகிறேன்ட்டு. நான் விடுவேனா? அத்தை உன் பொண்டாட்டி ஓரம்புக்கு அனுப்பிவிட்டேன்ல நான். பாட்டி, ஐயோ பாட்டி, இதான் என் பாட்டி அப்படின்ட்டு அவங்க பாட்டி ஹக் பண்ணிக்கிறான். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தயாங்க்கு. இந்த சைடு நீங்கள் உங்கள் கண் டீஸோட உங்கள் அத்தையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயாங்க பற்றி அவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்க மாட்றாங்க. உங்கள் கண்ணை தொடச்சி விட்டு எல்லாம் சரியாயிரும்டா. இல்லை ப்ளீஸ், இங்கேருந்து போகணும். என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க? தயாங்கோட அம்மா தான் உங்கள் ஃபேஸை ஹக் பண்ணிவிட்டு புரிஞ்சுக்கடா, உங்கள் கண்ணை தொடச்சிட்டு வான்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் இல்லை அப்படின்ட்டு நிற்கிறீங்க. லாஸ்ட்டாக உங்கள் அத்தை ஒயன் எதுவும் மாற போகிறது இல்லைடா, இதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த கிச்சனை விட்டு வெளில போகிறாங்க. டேய் தயாங், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா, என்னடா குளிக்காமல் இங்கே என்ன நின்றுக்கிட்டு இருக்க? போ போய் குளி போ. எங்கடி நீ மட்டுத்தே வர? எங்கடி உன் மருமக புருஷன் வந்திருக்கான், அந்த பேக்கை வாங்கிக்கிட்டு போய் ரூமுக்கு கூட்டி போகாமல் கிச்சனுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? போடி, என் பேத்தியை வர சொல்லு. அவன் புருஷனை கூட்டிகிட்டு போய் சத்த மேலுகெல்லாம் தேய்ச்சி விட்டு குளிச்சு விட்டு கூட்டியாரத்துக்க. அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? நான் என்னடி பேசிக்கிட்டு இருக்கேன்? டேய் தயாங், நீ போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வா. தயாங் பாட்டியை பார்க்குறான். நீ போடா, உன் பொண்டாட்டியை வர சொல்கிறேன். தேங்க்ஸ் பாட்டி அப்படின்ட்டு அவனு சிரிச்சுக்கிட்டே அந்த பேக்கை அங்கேயே வச்சுட்டு அவன் ரூமுக்கு தான் போகிறான். போகல உங்கள் கிச்சனை தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறான். தயாங்கோட அம்மா தான் அவங்க பாட்டிக்கிட்ட போயிட்டு கண்ணு அப்படின்னா திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க?
உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையாம்மா? அவன் தான் புரியாம பண்ணிக்கிட்டு இருக்கான். உனக்கு கூட கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாம்மா? அவ எப்படி நிலைமையில இருக்கா? இந்த டயத்துல போய் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன்டி நான் என்ன சொல்லிப்புட்டேன்? கட்டின புருஷனுக்கு பேக் எடுத்துட்டு போயிட்டு அவனுக்கு மேல கால் தேய்ச்சுட்டு குளிச்சுட்டு கூட்டியார வேணாமா? அம்மா தயங்க ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை அவனை குளிச்சு விட்டு கூட்டியறதுக்கு. ஏன்டி பேர வேணும்னு நான் குளிச்சு அப்படி இப்படின்னு இருப்பாங்கன்னு பார்த்தா நீ என்னடி எதுக்காக இருந்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்க? உனக்கு பேரன் பேத்தியெல்லாம் பார்க்கணும்ட்டு ஆசைலாம் இருக்காது போல. இங்க பாருமா, எனக்கும் எல்லா ஆசையும் தான் இருக்கு. அவளுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணுமா? எல்லாத்தையும் இப்பயே போட்டு துணிச்சா அவ என்ன பண்ணுவா? அவன் மனசும் கொஞ்சமாவது நம்மளும் புரிஞ்சுக்கணுமா? முதல்ல தயங்க புருஷனை ஏத்துக்கணும். அப்புறம் நம்ம எல்லாத்தும் ஆடெல்லாம் ஏத்துக்குவா. அப்படி இப்படி வந்து புள்ளெல்லாம் பத்துட்டா ஏத்துக்காம எங்க போறா? அதெல்லாம் என் பேராண்டி பார்த்துக்குவான். இப்போ அவளை அனுப்பிவிடு போ. அம்மா உன்ட்டெல்லாம் சொல்லி வேஸ்ட்டு தாம்மா. அடி பாடி இவளே அப்படின்ட்டு தயங்கோட பேக்கை தூக்கிக்கிட்டு கிச்சனுக்குள்ளே தான் வராங்க. தயங்கோட அம்மா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் தயங்கோட பாட்டி கேட்கவே இல்லை. நீங்கள் கிச்சனுக்குள்ளே ஒரு மாதிரி நிற்கிறீங்க. தயங்க பாட்டியும் உங்கள் பக்கத்துல தான் நிற்கிறாங்க. ஏன்டா அப்படி நிற்கிற? இந்தா உன் புருஷன் பேக்கு அதை போய் ரூமில் வச்சுட்டு அவனுக்கு ட்ரெஸ்ஸு துணிமணி எடுத்து கொடுத்துட்டு 2 பேரும் வாங்க குளிச்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு அவங்க பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. போடா என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. நீங்களும் அந்த பேக்கை வாங்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏன்னா தயாங் ஃபர்ஸ்ட் இயர் போகிறான். உங்களை விட சின்ன பையன். கல்யாணமே ஏற்றுக்க முடியல உங்கள் கழுத்தில் தாலி கட்டினதை. இதில் உங்களை விட சின்ன பையன்றத சுத்தமாக ஏற்றுக்க முடியலை. உங்களை விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணியிருக்கான். உங்கள் அத்தை அவ்வளோ கேவலமாக உங்களை பேசியிருப்பாங்க. இதில் இவங்க வேற உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருக்குது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உங்கள் கையில் தான்டா தயங்கோட பேக்கை கொடுத்துட்டு போமான்றாங்க. கண்ணில் டிஎஸ் வருது. ஆனால் அந்த பாட்டி கண் டிஎஸோட பார்க்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. எதுக்கு எல்லாமே என் மனசு புரிஞ்சுக்க மாட்டாங்க. போடா சும்மா சும்மா அழுதுகிட்டு குழந்த மாதிரி அழுகிற. உன் புருஷன் மேலே இருப்பான். அவன் இப்போ தான் வந்திருப்பான். போ கொடுத்துட்டு 2 பேரும் கீழே வாங்க அப்படின்ட்டு உங்களையும் அனுப்புகிறாங்க. ஒரு மாதிரி உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. நடந்து அந்த கிச்சன்லேருந்து வெளில வாரீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்க்குறாங்க. திரும்பி உங்கள் அத்தை டிஎஸோடு பார்க்குறீங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரில. அவங்கள பார்க்கல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்க அம்மா பேச்சு கேட்கவே மாட்டுறாங்க. நீங்களும் அந்த ஸ்டெப்பில் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே ஸ்டெப்பில் போய்கிட்டு இருக்கீங்க. காலையில் தயங்க பார்க்கல உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருந்திருக்கும். வீட்டை விட்டு போகணும்னு சொன்னோன்னே மாஹி ப்ளீஸ் டி எப்படியாவது இந்த வீட்டை விட்டும் இந்த ஊரை விட்டும் நான் சீக்கிரம் வந்துடணும். இன்னும் 2 days தான் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்ட்டு நீங்களும் அந்த பேக் எடுத்துகிட்டு டோருக்கு முன்னாடி நிற்கிறீங்க. ஒரு மாதிரி பயமாக இருக்குது. தயங்கோட பாட்டி கிச்சன்லேருந்து வெளியில் வந்து தான் தயங்கோட அம்மாவே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா இதுக்குமா அப்படி பண்ணுற? சும்மா இருடி அப்படின்ட்டு தான் அவங்க போய் ஷோஃபாவில் உட்காந்துக்கிறாங்க. நீங்கள் டோர் லைட்டாக ஓப்பனில் தான் இருக்குது. நீங்களும் உள்ளே போகிறீங்க. உள்ளே ஆள் இல்லை. தயங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு பெட்டில் கிடக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் ரெஸ்ட் ரூம் போகிறான். ஏன்னா ஷவர் சவுண்டு கேட்குது. உங்கள் கையில் இருக்கிற பேக்கு அதை பக்கத்தில் வச்சுட்டு அந்த ரூம்லேயே நிற்கிறீங்க. இப்போ உங்கள் ஃபோன் எடுத்து போய் பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஏதாவது மெசேஜ் பண்ணியிருக்காளா, ஏதாவது ரிப்ளை பண்ணியிருக்காளா, கால் பண்ணியிருக்காளான்னு பார்க்குறீங்க. அப்படி எதுவுமே பண்ணலை. அவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு பெட்டில் போட்டு ரெஸ்ட் ரூமில் தான் டவல் எடுத்துகிட்டு போயிருப்பான். அங்கே பார்த்தா நீங்கள் போட்டிருந்த கழட்டி போட்டிருப்பீங்கள்ல அந்த ட்ரெஸ்ஸு அந்த பக்கெட்டில் இருக்குது. நீங்கள் போட்ட குடித்த அந்த திங்ஸ் சோப்பு ஷாம்பு அதெல்லாம் அங்கே இருக்குது. அது ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுறான். உங்கள் மேலே வர்ற அந்த ஸ்மெல்லு அதில் இருக்குது. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ ஹாப்பியாக அவனும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டவல் கட்டிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரான். உங்களுக்கு அவ்வளோதான். டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்டுட்டு உங்கள் கையில் இருக்க ஃபோனை ஒரு மாதிரி மறைச்சிக்கிறீங்க. எங்கே உங்கள் அத்தை மாதிரி இவனும் ஏதாவது வாங்கி பறிங்கி வச்சுக்கிடுவானோ அப்படின்ட்டு உங்களுக்கு பயம் வருது. உங்களே பார்க்குறான். அவ்வளோ அழகாக இருக்கீங்க. நீங்கள் தயங்க பார்த்துட்டு பின்னாடி திரும்பி குனிஞ்சுக்கிறீங்க. தயங்கு உங்களை இப்படி பார்க்கல அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கும் க்ளோஸாக வந்து பின்னாடி நிற்கிறான். உங்கள் ஷோல்டரில் கை வைக்கிறான். அவ்வளோதான் பயம் வந்து திரும்பி தயங்க பார்க்குறீங்க. அவனும் உங்களை தான் பார்க்குறான். வேணாடி சாரிடி
காலையில் உன்னை நெக்க பிடிச்சிட்டல, சாரி அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் வர பயத்தில் பின்னாடி போகிறீங்க. ஏய் பயப்படாதடி, நான் ஒன்றும் பண்ணலை. ப்ளீஸ் என்கிட்ட வராதீங்க. ஏய் எதுக்குடி, நான் புருஷன்டி, என்னை பார்த்து கிட்ட வராதன்றா. எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? இந்த வேர்ட்லேயே நான் தாண்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதுவும் நீ கிடைச்சிட்டேன்னு. ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. எனக்கு புரியுது, அங்கே அந்த மாதிரி நடந்ததுனால தான் என் கழுத்தில் தாலி கட்டிட்டீங்க, புரியுது. ஆனால் என்னை விட்டுடுங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். இருந்து போகணும், உங்களை எனக்கு பிடிக்கல. என் வாழ்க்கை எனக்கு நரகமாக இருக்கு. இன்னும் என்ன நரகத்தில் கொண்டு போகாதீங்க, என்னை விட்டுடுங்க. ரெடி பண்ணி சொல்கிறேன். நான் எப்படி ஒன்றை விட்டுட்டு இல்லை, நரகமாடி. இப்போதான் உனக்கான வாழ்க்கை நான் தாண்டி, எனக்கான வாழ்க்கை நீ தான். தயா உங்கள் பக்கத்தில் வர்றான், நீங்கள் அவனை பார்த்து பயந்து பின்னாடி போகிறீங்க. ஏய் ஏன் என்னை பார்த்து பயப்படுற? நீ ஹாப்பியாக இருக்கணும்டி, நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். உன் ஃபேஸில் நான் ஹாப்பினஸ் மட்டும்தாண்டி பார்க்கணும். ப்ளீஸ் என் ஹாப்பினஸ் எல்லாம் மொத்தமாக என்கிட்ட இருந்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் யாருனாலையும் என் ஹாப்பினஸை திருப்பி கொண்டு வர முடியாது. நான் பிறந்ததே பாவத்தில் பிறந்திருப்பேன் போல. அதான் பிறந்ததுலேருந்து எனக்கு சந்தோஷமே கிடைக்கல. கிடைச்சாலும் அது கடைசி வரைக்கும் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. இதுக்கப்புறம் ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்குறேன். ஒரு மாதிரி கை எடுத்து கும்பிட்றீங்க. உங்களை எனக்கு பிடிக்கல, விட்டுடுங்க. நான் இருந்து போகணும். முடியாதுடி, இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்கணும். இதே வீட்டில் என் பொண்டாட்டியா என் ரூமில் இருக்கணும். இல்லடி உன்னை விட மாட்டேன். என் பொண்டாட்டி உன்னை அப்படி நான் விடுறது. நீ ஏன் நினைச்சாலும், ஏன் அந்த ஆண்டை பண்ண நினைச்சாலும் என்னை விட்டு உன்னால் போக முடியாது, போகவும் விட மாட்டேன். உங்களை ஹக் பண்ணி கிஸ் பண்ண வர்றான். நீ ஷோல்டர் பிடிச்சி தள்ளுறீங்க. அப்படி பண்ணாதீங்க, ஷோல்டர் அடிக்கிறீங்க. உங்கள் ஃபேஸ்க்கு முன்னாடி அவனோட ஃபேஸை கொண்டாந்து உங்களை கிஸ் பண்ண வந்திருப்பான். அப்படியே உங்களே பார்க்குறான். உங்கள் கண்ணு பூரா டிஎஸ், ஒரு மாதிரி அவ்வளோ பெயினாக வலியா கண்ணில் டிஎஸோட. இப்படி பார்த்து அவன் கையை உங்கள் ஹிப்லேருந்து எடுத்து அவனை தள்ளவும் பார்க்குறீங்க. இல்லடி பொண்டாட்டி, அவனை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துக்க மாட்டேன். ஆனால் எல்லாம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு புரியுண்டி உனக்கு. மொத்த லவ்யம் உனக்கு கொடுத்த மாதிரி உன்னோட மொத்த லவ்யம் உனக்கு தெரியாமல் எடுப்பேன். அப்போ நீ உன்னை கொடுப்படி எனக்கு. அப்போ போதும், எனக்கு லவ் மட்டும்தானே வேணும். நீ அவனை அடிக்கிறீங்க, அவன் அப்படியே அமைதியாக உங்களே பார்த்துக்கிட்டு இருக்கான். மேலே போய் ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு தான் தயாங்கோட அம்மா ஒரு மாதிரி ஸ்டெப்பில் ஏறிக்கிட்டு மேலே வர்றாங்க. ஐயோ என் அம்மா வேற ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கு, இவன் வேற மேலே போனா அந்த பொண்ணு ஒரு மாதிரியா வேற போச்சு, என்ன ஆக போதோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி கையை ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு தயா அப்படின்ட்டு டோர் நாக் பண்ணுறாங்க. டோருக்கு பக்கத்தில் தான் நிற்கிறீங்க. டோர் சைடு திரும்பி பார்க்குறீங்க. தயாங்கும் பார்க்குறான். ப்ளீஸ் டிஎஸோட அவனை தள்ளி கேட்குறீங்க. உங்கள் ஹிப்லேருந்து அவன் கையெடுத்துட்டு உங்களை விட்டு தள்ளி வந்துடுறான். அவங்கள பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி கைகாலாம் ஒரு மாதிரி நடுங்குது. அவன் திரும்பி கபோர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் ட்ரெஸ் எடுக்கிறான். பார்த்தா உங்கள் ட்ரெஸ் இருக்குது. டோர் நாகாக சொன்னனால நீங்களும் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. எங்கம்மா தயாங், அவங்கள பார்த்தா உங்கள் கண்ணு பூரா அவ்வளோ டிஎஸாக இருக்குது. என்னாச்சுடா, ஏன் அழுதுருக்க? திரும்பி தயாங்க பார்க்குறீங்க. எதுவுமே இல்லாத மாதிரி அவன் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அந்த பெட்டில் போட்டு ஷர்ட் போடுறான். தயாங்க கூப்பிட்றாங்க. அம்மா வரேம்மா. அத்தை திரும்புகிறாங்க. அவங்க ஹேண்டை பிடிக்கிறீங்க. அவங்களும் திரும்பி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி கண் டேஸோட உங்கள் தலையை ஆட்டுறீங்க. அவங்களும் உங்கள் கையை ஒரு மாதிரி லைட்டாக டேப் பண்ணிவிட்டு உங்கள் கையெடுத்து விட்டு அவங்க கீழே போகிறாங்க. உங்களை பற்றி நல்லா தெரியும் உங்களுக்கு, அதனால தான் உங்களுக்கு புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு கீழே இறங்கி போயிடுறாங்க. திரும்பி தயங்க உங்களை பார்க்குறான். அதே இடத்துல நிற்கிறீங்க. பயமாக இருக்குது. ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு கால் பண்ணுறான் சாமனுக்கு. அவனும் மச்சான் என்ன மச்சான் வீட்டுக்கு பறந்துக்கிட்டு ஓடுனா இப்போ என்ன மச்சான் கால் பண்ணி பேசுகிறேன்.
ஓடிக்கிட்டு கிளம்பிடுறான் மச்சான், வர்றேன் அப்படின்ட்டுறான். ஏன் மச்சான்? ஆ என் பொண்டாட்டி எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டா, அதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ட்ரீட் வைக்க. ஐயோ மச்சான், அப்படியா மச்சான்? அப்ப நீ சிறப்பான சம்பவம் உண்டு மச்சான். ஆ அதான்டா வர்றேன். உங்களுக்கு நல்லாவே காதுல கேக்குது. இவ்வளோ சொல்லியும் நம்மள ஏன் புரிஞ்சுக்க மாட்றாங்க, நம்மள ஏன் இப்படி வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. தேங்க் தான் ஃபோன் பேசிகிட்டே உங்களை பார்த்துட்டு அவன் கிராஸ் பண்ணி வெளில போகிறான். அவ்வளோதான், டோர் லாக் பண்ணிட்டு ஒரு மாதிரி கீழே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அவ்வளோ வலியாக இருக்குது. உங்கள் கையில் தான் ஃபோன் இருக்குது, மாஹிக்கு தான் கால் பண்ணுறீங்க. அவள் கொஞ்சம் பிஸியாக இருக்கா, உங்கள் கால் அவள் அட்டன் பண்ண முடியல, ஏன்னா மீட்டிங்கில் இருக்கனால. இப்படியே கொஞ்சம் டைம் போகுது. கீழே தேங் போயிருப்பான், அவங்க அப்பாவும் இருந்திருப்பாங்க. சொல்லிட்டு கொஞ்சம் வெளில போகிறேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. எதுக்குடா போகிற அப்படின்ட்டு அவங்க பாட்டியும் கத்திருப்பாங்க. கொஞ்சம் நோட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அவனும் வெளில போயிருப்பான். தயங்கோட அம்மா தான், நீ என்ன சாப்பிடலடா, அவங்கள கூட்டிகிட்டு வர்றாங்க. தயங்கோட அப்பாலாம் அங்கே தான் இருக்காங்க, உங்கள்கிட்டையும் பேசுகிறாங்க. நீங்களும் அமைதியாக தலையை மட்டும் ஆட்டுறீங்க. ஆனால் உங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கல, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி டியர்ஸ் இருக்குது. அந்த பாட்டி தான் ஏதாவது சொல்லி சொல்லி உங்களை சமாளிக்கிறாங்க, இந்த மாதிரி காமெடி பண்ணுறாங்க. நீங்கள் அமைதியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களையும் சாப்பிட வச்சுட்டு நீங்கள் கீழே படுத்துக்கிறோம்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் தயங்கோட பாட்டி உங்களை ஃபோர்ஸ் பண்ணி தயங்கோட ரூமுக்கு அனுப்பியிருப்பாங்க. இப்போ நீங்கள் தயங்க ரூமில் தான் டோரை லாக் பண்ணிவிட்டு, அதாவது நார்மலாக லாக் பண்ணிட்டு அந்த பெட்டில் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு கார்னரில் ஒரு மாதிரி படுத்து கண்ணை முழிச்சு பார்த்துருக்கீங்க. தூக்கம் வரல, பயமாக இருக்குது. கொஞ்சம் கழிச்சு தான் தயாங் வெளிலேருந்து அவன் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு டோர் நாக் பண்ணுறான். தயங்கோட பாட்டியும் தயங்கோட அம்மாவும் ஒரு மாதிரி கோவத்தோடு வெயிட் பண்ணுறாங்க. போயிட்டு 9 o'clock ஆச்சு. தயாங் தான் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். அவங்க அப்பாவும் பேசிக்கிட்டே வந்து தயங்கோட அம்மாவிட்ட தான் சொல்கிறாங்க, என்னங்க அவன் இப்படியா பண்ணுவான்? இப்போ என்னடி, நீ போய் தூங்குன்றேல்ல, என் பேரண்டி வந்து நான் சாப்பாடு போட்டு அவனை அனுப்பி விட்றேன், நீ போ. எங்கூட பாட்டி சொல்கிறாங்க, அம்மா நீ எதுக்கு பிளான் பண்ணுறேன்னு நல்லா தெரியுது, எவ்வளோதான் வெள்ளை பார்க்காதம்மா அப்படின்றான். எங்கூட அம்மா சொல்கிறாங்க, ஆனால் கிளவி கேட்கவே மாட்டுது. ஏங்க வர்ற வரைக்கும் தயங்கோட அம்மாவும் பாட்டியை வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அப்பா டேப்லெட் போட்டு தூங்குறாங்க. குழந்தைங்களுக்கு தயங்கோட பைக் சவுண்டு கேட்குது. அவனும் ஸ்டாப் பண்ணிவிட்டு காலிங் பெல் அடிக்கிறான். வாடி, என் பேரை வந்துட்டான். இதுக்கு போய் நீ போய் திறக்க வேண்டியதானே, ஏன்டி இதுக்கு கால் வலிக்காதா அப்படின்னு தான் கிளவி சொல்லுது. தயங்கோட அம்மாவும் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு தயங்க பார்த்து முறைக்கிறாங்க. அவனும் அவங்க அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு, அம்மா சாரிம்மா. என்னடா சாரி கேட்குற, உனக்கு தான் இங்கேயே படிப்பில்லை அம்மா, அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும்லம்மா, என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறது, நாளைக்கு வேறு டெஸ்ட் இருக்குன்றதாயம்மா, படிக்கணும் அப்படின்னு தான் பேசிக்கிட்டே வர்றான். டேய் எவ்வளோ நேரம்டா? உங்கள் பாட்டியும் சொல்கிறாங்க, பாடி நீனும் தூங்கலையா? நீ வர்றதுக்காண்டி தான்டா, வா சாப்பிடு அப்படின்ட்டு வேகமாக தான் அவனுக்கு டைனிங் டேபிளில் ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா டைனிங் டேபிளில் தான் கிளவி உட்காந்துருக்கு. அவனும் சாப்பிட்டு மேலே பார்க்குறான். என்னடா உன் பொண்டாட்டியை பார்க்குற போல? ஆமாம் அப்படி சாப்பிட்டாலாம், அதெல்லாம் சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டான், நீ தாண்டா இன்னும் போகல, சாப்பிட்டு போ அப்படின்றாங்க. அவனும் சிரிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். தயங்கோட அம்மா தான் பாட்டியை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அளவுக்கு புரியுது. தயங்கும் சாப்பிட்டு கை கழுவுறான். பிளேட் எடுத்துட்டு அவங்க அம்மா கிச்சனுக்கு தான் வாஷ் பண்ண போயிடுறாங்க. இங்கே பேராண்டி, உன் பொண்டாட்டியை உன் ரூமுக்கு அனுப்பிட்டேன், அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டியை நீ தான் பார்த்துக்கணும். எனக்கு ஒரு கொள்ளு பேத்தி ஒரு கொள்ளு பேர பெற்று கொடுத்தா போதும்டா, கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்த்துட்டு நானும் கண்ணை மூடுவேன் அப்படின்ட்டு அந்த கிளவி சொல்லுது. தயங் தான், பாட்டி நான் பாட்டி சொல்கிறேன், எல்லாம் பெற்று கொடுக்குறேன், இப்பெல்லாம் சொல்லாத பாட்டி, நீ என்னை விட்டு போகக்கூடாது. சரி இருடா, எங்கே பாட்டி போகிற, இருடா வர்றேன் அப்படின்ட்டு அவங்க பாட்டி தான் கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அடி என்ன பண்ணுற? அம்மா எல்லாத்தையும் எடுத்து வைக்கணம்மா, அதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன், நீ போ அப்படின்றாங்க. அம்மா என்னம்மா, நீ போடி, என் பேரனுக்கு பால் காய்ச்சி கொடுக்க வேணாமா? என்னம்மா இப்போ இதுக்கு இப்போதானே சாப்பிட்டான், என்னடி தெம்பு வேணாமா? அம்மா நீ தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. ஏண்டி இங்கே மட்டும் என்ன வாழுதான், உன் புருஷன் உன் முன்னாடியே சுற்றிக்கிட்டே தெரிஞ்சான், பிடிக்கல என்ன கடைசியில் லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிட்டேன், நாங்களும் தான் சேர்த்து வச்சோம், இப்போ என் பேராண்டி பேத்தி பின்னாடி சுற்றுறேன், கொஞ்சம் நல்லா அவளுக்கும் பிடிக்கும், அவங்களுக்குள்ளும் எல்லாம் நடக்க வேணாமா? எந்த விஷயந்தான் இப்போ பிடிச்சி நடக்குது, எல்லாம் பிடிக்காமதே நடக்கும், போக போக அது பிடிக்க ஆரம்பிச்சிடும். பேசுகிறேன் தள்ளி
எங்களோட அம்மாவும் எதுவுமே சொல்லாம தள்ளி போய் நிக்கிறாங்க. இங்கே என்னடி நிக்கிற? போ அங்க போய் உன் மயனுக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்றாங்க. எங்களோட அம்மாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியாம வெளில போயிடுறாங்க. பாட்டி தான் என்னென்னத்தையோ போட்டு அந்த பாலில் கலக்கி வச்சு கொதிக்க வச்சு கிளாஸ்ல ஊற்றிக்கிட்டு வெளியிலே வராங்க. அத்தி சுட்டு கிடக்குது அப்படின்ட்டு தேங்கிட்ட நீட்டுறாங்க. என்ன பாட்டி? இந்தடா பால். ஐயோ பாட்டி, பாலுன்ட்டு என்னமோ மஞ்சள் கலரில் கலக்கி கொடுக்குற, அதெல்லாம் தம்புடா, குடி. ஐயோ பாட்டி, பார்க்கவே முடியல. அட என்னடா சொல்கிற? உன் தாத்தே நீ ஒரு கிளாஸ்க்கே அப்படின்ற, உன் தாத்தெல்லாம் ஜம்பு நிறையா குடிப்பேன். என்ன பாட்டி தாத்தாவை போடான்ற? அட போட. காலையில் ஆனதும் அவரை எங்கன்னு கூப்பிட்டு நைட் ஆனா போடா வாடன்னு பேசுறதில்ல, அதில் ஒரு தனி சுகம் அப்படின்ட்டு கிளவி பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் நல்லா வச்சுக்கிட்டு இருக்குது. தயங்கம் வாங்கி ஊதி ஊதி குடிக்கிறான். நீ என்னடா குடிப்பேன்னு பார்த்தா இப்போதே ஊதிக்கிட்டு இருக்க. பாட்டி சுடுது. சூட்டோட குடிச்சாதான்டா எல்லாமே சூட்டோட முடிக்க முடியும். ஐயோ இப்போ என்னம்மா பேசுற? அடி பாடி, என் பேரனுக்கு எல்லாம் தெரியாதா என்ன? அதுக்காண்டி இப்படி அம்மா பேசுவ? என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு தயங்கோட அம்மாவும் போயிடுறாங்க. தயங்கோட அம்மாவுக்கு உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். பட் உங்களுக்கே இதில் எதுவுமே பிடிக்கல, விருப்பம் இல்லாமல் அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறது அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க அம்மா எதுக்குமே டைம் கொடுக்காம எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக பண்ணாதான் உங்களுக்கு எல்லாம் தயங்க பற்றி புரியும் அப்படின்ட்டு கிளவி நினைக்கிது. சரி சரி, என் பேத்தி இருக்கா, போங்க போய் படுத்துக்கங்க அப்படின்ட்டு கிளவியும் போயிடுது. வேறு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு தயங்கும். என் பாட்டி என் மனசில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்குதே அப்படின்ட்டு அவனும் குடிச்சிட்டு அந்த கிளாஸை வச்சுட்டு அவன் எல்லாம் ஒரு மாதிரி தொடச்சிட்டு ஸ்டெப்பை தான் பார்த்துட்டு ஒரு மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கான். டோரும் ஓப்பன் பண்ணுறான். லைட் ஆனில் தான் இருக்குது. உங்களை பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அழுதுட்டு நீங்களும் தூங்கிட்டீங்க. தான் டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உங்களே பார்க்குறான். அவன் பொண்டாட்டியா அவன் ரூமில் அவன் பெட்டில் ஒரு மாதிரி படுத்திருக்கீங்க. அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும் தன்னை புரிஞ்சுக்க மாட்றான் அப்படின்னு தான் தோணுது. கொஞ்ச நேரம் தயாவுக்கும் புரியுது. அவனை புரிஞ்சுக்க கொஞ்சம் உங்களுக்கு டைம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் வீட்டில் போய் படுத்துக்கிறான். உங்களை ஹக் பண்ணி படுக்கணும், அவன் ஜஸ்டோட பதிச்சுக்கணும், இப்படிலாம் அவனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. எங்கே இது உங்களுக்கு ஒரு மாதிரி ஹேட் ஆகி இன்னும் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ட்டு உங்களை பார்த்துக்கிட்டே அவனும் பக்கத்தில் லைட் வச்சுருக்கு அதை ஆஃப் பண்ணிட்டு உங்களை பார்த்துக்கிட்டே அப்படியே படுத்துக்கிறான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு மாதிரியா இருக்கு. அவனும் அங்கிட்டு இங்கிட்டு புரண்டு புரண்டு படுக்கிறான். ரொம்ப வேர்க்குது. ஏசி ஆனில் தான் இருக்கு, இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கு. ஓகே அப்படின்னு தான் பனியன் போட்டிருப்பான், அதை மட்டும் கழட்டி சைடாக வச்சுட்டு படுக்கிறான். அவனுக்கு இன்னமும் மாறி இருக்கு. அவனோட பாட்டெலாம் ஒரு மாதிரி இருக்கு. தொட்டு பார்க்குறான். என்னடா தயங்கா, ஐயோ பாட்டி என்னதான் கொடுத்த? ஏன்னா தயங்கோட பாட்டி கொடுத்தது வேலை செய்ய ஆரம்பிக்குது. பல விதமான பல்காவா பண்ணி வச்சிருச்சு. ஹேரவே ஒரு மாதிரி கிரிப்பா பிடிக்கிறான். ஹேர்லாம் ஒரு மாதிரி சொட்டா இருக்கு. அவனோட பாடிலாம் அப்படி வேர்க்குது. அவனும் அந்த பெட்டில் எந்திரிச்சு உட்காடுறான். உடம்புலாம் ஒரு மாதிரி பெயினா ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கான். எந்திரிச்சு ஒரு மாதிரி நடக்கிறான். டோரை ஓப்பன் பண்ணிட்டு போய் கிச்சனில் போய் தண்ணியெல்லாம் எடுத்து குடிக்கிறான். அதனால் முடியலை. ஒரு மாதிரி ஹாலுக்குள்ளே இருக்கான். கால்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸ்டெப்பில் ஏறி தான் ஒரு மாதிரி அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டே பைய நடந்து ரொம்பக்குள்ளே வந்து டோரை லாக் பண்ணுறான். குட்டி லைட்டாக இருக்குல்லடா, அதை ஆன் பண்ணுறான். ஏன்னா அதை ஆன் பண்ணியிருக்க மாட்டான். இப்போ ஆன் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். எல்லாம் ஒரு மாதிரி கொன்னி தூங்குறீங்க. உங்கள் பக்கத்துலேயே வந்து பார்க்குறான். அவங்களுடைய பூவெல்லாம் அவங்க நெக்குக்குள்ளே வந்து உங்கள் ஹேர்லாம் ஒரு மாதிரி ஃபேஸ்கிட்ட வந்து கை ரெண்டையும் ஒரு மாதிரி கேட்ச் பண்ணி க்ளோஸ் பண்ணி படுத்திருக்கீங்க. உங்ககிட்ட வரான். ஆனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி எந்திரிச்சிட்டு தயா அவ
இன்னும் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும்டா. கிளவி, ஐயோ முன்னாடியே யோசிச்சிருக்கணும். குடிக்காமல் இருந்திருக்கலாமா அப்படின்ட்டு நடக்கிறான். முடியலை. அதனால் சுத்தமாக ஒரு மாதிரி இருக்கான். பெட்டில் வந்து படுத்துக்கிட்டு உங்கள் பக்கத்துலேயே வர்றான். நீங்கள் அந்த சைடு திரும்பி ஒரு மாதிரி சைடாக படுத்துருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் அவனும் சைடாக வந்து படுத்து உங்களுக்கும் க்ளோஸாக வந்து உங்கள் நெக்கில் ஸ்மெல் பண்ணுறான். அந்த பூவோட ஸ்மெல்லு அவனை இன்னமும் ஹார்டாக்கி வைக்கிது. உங்கள் ஷோல்டரில் அவன் லிப்ஸை வைக்கிறான். அவனுக்கு உங்கள் ஹக் பண்ண மாதிரி படுக்கிறான். அவனோட பார்ட் வந்து உங்க மேலே டச் ஆகுது. அது எதுவுமே தெரியாமல் நீங்கள் தூங்குறீங்க. பொண்டாட்டி, உன் சம்மத்தத்தோட எடுக்கணும் பார்க்குறேன். ஆனால் என்னால் முடியலடி. மொத்தலாவே எடுக்கலான்னு பார்த்தா உன்னை இன்னும் ஹர்ட் ஆக்கிடும். பயமாக இருக்கு. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடி. உங்கள் ஷோல்டர் லைட்டாக திருப்புறான். நீங்களும் தூக்கத்திலே படுக்கிறீங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்கீங்க. உங்கள் மேலே வர்றான். அவ்வளோ சுட்டாகுது. அதனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. எவ்வளோ ட்ரை பண்ணுறான். என்னால் முடியலை. உங்கள் ஃபேஸ்க்கும் பக்கத்தில் வந்து உங்கள் ஃபோர்ஹெட்லேயும் கிஸ் பண்ணுறான். உங்கள் கண், உங்கள் நோஸு, உங்கள் லிப்ஸோட லிப்ஸாக அவன் வைக்கிறான். அவனோட ஹேண்டு உங்கள் சாரியில் உங்கள் செஸ்டில் டச் ஆகுது. அந்த இடத்தவே ஒரு மாதிரி கிரப்பாக பிடிக்கணும்லாம் தோணுது. இல்லைடா, இல்லை, அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு உங்கள் மேலேருந்து எந்திரிச்சிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு தான் ஓடுறான். அதனால் முடியலை. ஒரு மாதிரி லாக் பண்ணிவிட்டு ஷவரை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறான். அவனோட பாட்டெலாம் அதான் கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்படி டைம் போகுது. இப்போ உங்கள் கையோட கையாக கோர்த்து உங்கள் 2 ஹேண்ட்லேயும் தேங்கோட கை லாக் பண்ணிட்டு உங்கள் நெக்கில் முத்தம் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு அங்கங்கே கடிச்சு வைக்கிறான். யார் வலிக்குது? பொண்டாடி, லவ்யோடி, எந்திரி எந்திரிடா. எவ்வளோ சலியும் கஷ்டப்படுத்துறீங்கல்ல. அழுகுறீங்க. உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது. சாரிடி அப்படின்ட்டு உங்களுக்கு முத்தம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். லிப்ஸ்லேயே ஷோல்டர் போட்டு தள்ளுறீங்க. உங்கள் ஸ்கர்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறான். அவன் கையை பிடிக்கிறீங்க. உங்கள் கையை பிடிச்சி லாக் பண்ணுறான். இதுக்கப்புறம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களை பார்த்துக்கிட்டே உங்களுக்குள்ள ஃபுல் பண்ணுறான். ஒரே சவுண்டு தான். என்னை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு கத்துறீங்க. தயாங் ரெஸ்ட் ரூம்குள்ள உங்களை நினச்சி ஃபீல் பண்ணி அவன் பாட்டை பிடிச்சிக்கிட்டு இருந்திருப்பான். உள்ள ரூமில் உங்கள் சவுண்டு அவன் காதில் கேட்டோன்னு ஷவரை ஆஃப் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரான். பெட்டில் எந்திரிச்சு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. வந்து லைட்டை ஆன் பண்ணுறான். பொண்டாடி, என்னடி ஏன் கத்துற? என்னாச்சு? உங்களை பார்க்குறீங்க. உங்கள் சாரீலாம் அப்படியே தான் இருக்குது. உங்கள் காலை பார்த்தா சாரியெல்லாம் க்ளோஸில் தான் இருக்குது. உங்கள் கைகாலெலாம் அன்றைக்கெலாம் தொட்டு பார்க்குறீங்க. அப்படியே தான் இருக்குது. தயாங்க பார்த்து உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் சீஸு உங்கள் கையெல்லாம் எல்லாம் தொட்டு பார்த்து என்னாச்சுடி, ஏது கத்துன அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கேட்குறான். அவன் கையெல்லாம் ஒரு மாதிரி எடுத்து விட்டு அவனையே பார்க்குறீங்க. அவன் ரொம்ப ஈரமாக இருக்கான். அவன் மேலெலாம் வாட்டர் ட்ராப்ஸு. ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பனில் இருக்குது. அதில் லைட் எரிய பார்த்தா குளிச்சிட்டு இருக்கான். உங்களுக்கு இப்போ தான் புரியுது கனவுன்னு. அவங்க பார்க்கையிலே பயமாக இருக்குது. அவங்க பக்கத்தில் இருந்து தான் ஏடியாச்சு எதுக்கு அழுகுறன்ட்டு கேட்குறான். நீங்கள் எதுவுமே பேச மாட்டேறீங்க. உங்கள் கண்ணில் இருந்து டீயர்ஸ் வருது. பயமாக இருக்குது. அவன்கிட்ட பேசாமல் வீட்டில் ஒரு மாதிரி குன்னி குறுகி படுத்துக்கிறீங்க. அவனும் நீங்கள் எதுவுமே சொல்லாதனால அகெயின் ரெஸ்ட் ரூமில் போய் தான் அவன் கபோர்ட்லாம் ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் சேஞ்ச் பண்ணுறான். நீங்கள் லைட்டாக ஆன் பண்ணியிருப்பான்லடா. சைடில் டைமை பார்க்குறீங்க. மணி 2 மணி. எதுக்கு நம்மளுக்கு எப்படி கனவு வருது? பயமாக இருக்கு. கடவுளே, சீக்கிரம் இங்கிருந்து போயிடணும். எனக்கு இருக்க பிடிக்கல. அதுக்கு இந்த டயத்தில் குளிக்கிறான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு அழுதுகிட்டே கண்ணை மூடுறீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல. பயமாக இருக்குது. கண்ணை டைட்டாக மூடிக்கிறீங்க. அது நேரம் கழிச்சு தேங் வர்றான். உங்களை பார்த்தா நீங்கள் அந்த சைடு திரும்பி படுத்துருக்கீங்க. அவனும் டவல் எடுத்து அவன் ஹேர்லாம் தொடச்சிட்டு
லைட்டை ஆஃப் பண்ணிட்டு உங்கள் பக்கத்து வந்து படுக்கிறான், உங்களையே பார்க்குறான். ஒரு மாதிரி இப்போ கூட அழுதுருக்கீங்க. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எப்போ நம்மளை ஏற்றுக்க போகிறான், நம்ம கூட எப்போ பேசுவான் இப்படின்ட்டு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். பொண்டாட்டி, ஐ லவ் யூடி. உனக்கு தெரியுமாடி, இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதில்லடி. என் லவ் என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு ரொம்ப சேஃப்டியாக வச்சிருந்தேன்டி. உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கு நீ தான் என் பொண்டாட்டி. நான் மொத்த லவ்வும் உனக்கு தான்ட்டு என் மனசில் என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணேன்டி. ஆனால் இப்போ பாரு, என் பொண்டாட்டிடி நீ என் பக்கத்தில் இருக்க. ஆனால் எல்லாம் உனக்கு புரிய மாட்டுது. பொண்டாட்டி, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, அன்னைக்கு ஒரு நாள் நான் பைக்கில் வரையில ஜோனு மழை பெஞ்சிச்சுலடி. அன்னைக்கு கூட சாரி இன்னும் ஃபுல்லாக கவர் பண்ணி என் பைக்கவே ஒரு மாதிரி ரொட்டேட் பண்ணியிருந்துச்சு. அன்னைக்கு தாண்டி உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். என் ஃபேஸ்லேருந்து அந்த சாரி எடுக்கையில் ஒரு மாதிரி சாரி சாரி அப்படின்ட்டு பயத்தோட கண்டினியூஸோட என்னை பார்க்காத மாதிரி குனிஞ்சிக்கிட்டு ஒன்றுலடி. அன்னைக்கு நான் உன்னை தாண்டி பார்த்தேன். அன்னைக்கு என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தாண்டி. அன்னைக்கு என் மொத்த லவ்யும் மொத்தமாக பறிச்சுட்டு போயிட்டடி. நீ போயிட்ட, ஆனால் அங்கேருந்து எனக்கு வர மனசே இல்லடி. எப்போ உன்னை பார்ப்பேன்னு டெய்லி உன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பண்டி. நைட்டில் எனக்கு தூக்கம் கூட வராதுடி. எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி மூஞ்சியை சேடாகவே வச்சுருப்ப. ஆனால் எனக்கு பொருளடி ஏன் அப்படி இப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமாடி? என் அம்மா கல்யாண நாளைக்கு சாரி எடுத்தேன்டி. அன்னைக்கு உனக்கு எடுத்தேன். எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த சாரியை அப்போ கொடுக்கணும் போல தோணுச்சு. ஆனால் என் மனசு கேட்கலடி. உனக்கு இப்போயே கொடுக்கணும் தான். அன்னைக்கு மிட் நைட்டுன்னு கூட பார்க்காம உங்கள் வீட்டுக்கு வந்து உன் பால்கனியில் வந்து விண்டோவை ஓப்பன் பண்ணி அந்த சாரியை வச்சுட்டேன். ஆனால் எனக்கு அப்போ புரியலடி, ஏன் நீ நெத்தியில் பொட்டு வைக்கலைன்னு. இப்போ தான் புரியுது. நீ எனக்கானபடி எனக்காண்டி தான் நான் வெயிட் பண்ண வச்சுருக்கான். என்ன அந்த அர்ஜுன் ஃபஸ்ட்டாக பார்த்துட்டான்டி. அதனால தான் கடவுளை அவனை தூக்கிட்டான். எனக்கு படித்தவளை எனக்காண்டி கொடுத்துட்டான்டி. அதான் நெத்தியில் பொட்டு வச்சது நான் தான். அன்னைக்கு இந்த சாரியை வச்சது நான் தாண்டி. நீ மட்டும் டோரை ஓப்பன் பண்ணியிருந்தேனா அன்னைக்கு அவனை கூப்பிட்டு போயிருப்பேன் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருக்கான். அப்புறம் அன்னைக்கு உனக்கு கோயிலில் பார்த்தேலடி. அன்னைக்கு தான் என் மச்சாங்கிட்ட சொன்னேன். அப்போ தாண்டி தெரியுது எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. செத்துட்டேன்டி. அப்படியே ஒரு மாதிரி இடிஞ்சு போய் கீழே உட்காந்து அன்னைக்கு தாண்டி என் மைண்டில் இதுக்கப்புறம் உன்னை விடக்கூடாதுன்னு நினச்சேன். கடவுளாக பார்த்து ஏன் அந்த ஆண்டவனாக பார்த்து அன்னைக்கு தான் உனக்கு எனக்கு கல்யாணம்னு எழுதியிருக்கும் போலடி. கழுத்து தாலி கட்டினேன், உன் பொண்டாட்டியாக ஆக்கிக்கிட்டேன். இதுக்கப்புறம் உன்னை ஹாப்பியாக வச்சுக்கணும்டி. உன் கண்ணன் பேசி பார்க்கக்கூடாதுடி விட்டுட்டு நிறையா பேசுகிறான் பக்கத்தில் இருக்க. ஆனால் எல்லாம் உனக்கு புரிய மாட்டேது. புரியண்டி ஒரு நாளைக்கு நீ என்னை லவ் பண்ணுவ, வெயிட் பண்ணுவேன்டி. ஆனால் நீ என்னை விட்டு போகிறன்ற அதான் எனக்கு ரொம்ப வலிக்குதுடி. ஆனால் உன்னை விட மாட்டேன். நீ என்னை விட்டு போக முடியாதுடி. ஏன்னா நீ என் பொண்டாட்டி. அதெல்லாம் உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டு உங்களுக்கும் க்ளோஸாக வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அவ்வளோ சாஃப்டாக வந்து உங்கள் லிப்ஸில் ஒரு கிஸ் பண்ணுறான். அவ்வளோ லவ்வோட உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு க்ளோஸாக வந்து படுக்கிறான். கொஞ்சம் கழிச்சு தூங்கிட்டான். கண்ணை ஓப்பன் பண்ணி தயங்க பார்க்குறீங்க. அவனோட ஃபேஸ் உங்கள் காதுகிட்ட இருக்கு. தயங்க பேசினதெல்லாம் கேட்டீங்க. நான் என்னெல்லாம் பண்ணானோ அதையும் கேட்டீங்க.